வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வரப்போறது. ஸோ நாம விநாயகர் பத்தின கதையை கேட்கலாம் வாங்க. விநாயகரோட அப்பா சிவபெருமான் காளைய வாகனமா வச்சுட்டு இருக்கார். அம்மா உமாதேவி சிங்கத்தை வாகனமா வச்சுட்டு இருக்காங்க. தம்பி குமரனோ மயில வாகனமா வச்சுட்டு இருக்காரு. ஆனா விநாயகர் மட்டும் ஏன் இந்த குட்டி மூஞ்சூர வாகனமா வச்சுட்டு இருக்காரு? அந்த கதை நாம தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு? கஜமுகாசுரன் என்ற அரக்கன் யானை முகமும் தலையில 2 கொம்புகளோட கோரமா இருப்பான். இவன் சிவபெருமான நினைத்து தவம் புரிஞ்சு வரங்கள் பல பெற்று மிகுந்த இருமாப்போட தேவர்களையும் முனிவர்களையும் கஷ்டப்படுத்தி வந்தான். அது மட்டுமா பண்ணா, இவன் எந்த ஆயுதத்தாலையும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது, அப்படியே மரணம் ஏற்பட்டாலும் தனக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது என்ற கூடுதல் வரத்தையும் வாங்கி வச்சிருந்தான். இதனால சும்மாவாருன்னா, தேவர்களை தினமும் தனக்கு முன்னாடி நின்னு தோப்பு கர்ணம் போட்டுட்டே இருக்கணும்ன்ற கட்டளையை பிறப்பித்தான். இதனால தேவர்கள் அவனுக்கு தோப்பு கர்ணம் போட்டுக்கொண்டே அயர்ந்து போனாங்க. இவனோட கொடுமையிலிருந்து எப்படிடா தப்பிக்கிறது என்ற நினைச்சு விநாயகர் கிட்ட போய், கணபதிநாதா எங்களை எப்படியாவது இந்த கஜமுகாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்து என்று கேட்டாங்க. உடனே விநாயகரும் கஜமுகாசுரனோடு போர் புரிய கிளம்பினார். கஜமுகாசுரனும் விநாயகருக்கும் இடையே கடும் போர் நிலவுது. ஆனா கஜமுகாசுரனை விநாயகரால எதுவுமே பண்ண முடியல. பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சு கூட அவனை அடிச்சு பாக்குறார், எல்லாம் பண்றார். ஆனா அவனுக்கு எந்த ஒரு இழப்பும் சின்ன கீறலும் கூட நிகழல. உடனே விநாயகர் யோசிச்சார். தனது தந்தையான சிவபெருமான் கிட்டயே போய், நீங்க தானேப்பா வரம் கொடுத்தீங்க, என்னப்பா அவன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறான், அவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே சிவபெருமானும், மகனே, அவனுக்கு எந்த ஆயுதத்தாலும் மரணம் நிகழக்கூடாது என்ற புத்திசாலித்தனமான வரத்தை அவன் வாங்கி வச்சுட்டு இருக்கான். ஆனா அவனை அழிக்கக்கூடிய ஆயுதம் உன்கிட்டயே இருக்கு, அதால மட்டும்தான் நீ அவனை அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே விநாயகர் யோசிச்சார். ஏன்னா விநாயகர் தான் ரொம்ப ஞான கடவுள் இல்லையா, புத்திசாலியான கடவுள். உடனே தன்கிட்ட இருக்க தந்தத்தை தான் அப்பா சொல்றாருன்னு புரிஞ்சுண்டு உடனே தனது தந்தத்தை உடைச்சி அந்த கஜமுகாசுரனை அழிச்சிடுறார். கஜமுகாசுரன் மேல அவரோட தந்தம் பட்டு அழிஞ்சதுமே அவன் குட்டி மூஞ்சுருவா உருவம் எடுத்துடுறான். இந்த மூஞ்சுருவ கணபதி தன் ஞான கண்ணால் உற்று பாக்குறார். உடனே அவங்கிட்ட இருந்த அறியாமை நீங்கி அவனுக்கு ஞானம் பிறந்துடுது. உடனே அந்த மூஞ்சூரு விநாயகரின் பாதத்தை தழுவி வணங்கி கண்ணீர் மல்க, இறைவா எனக்கு நல்லத எதுன்னு காமிச்சிட்டீங்க, இனிமே நான் உங்க கூடயே இருக்கேன், உங்களுக்கே நான் பணி செய்யறேன், என்னை உங்க கூட ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டது. உடனே விநாயக பெருமானும் அந்த மூஞ்சுருவை தனது வாகனமா ஏத்துண்டு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். அன்றிலிருந்துதான் விநாயகர் சதுர்த்தி என்ற பூஜை நடைபெற ஆரம்பிக்கிறது. அதனாலதான் நாம ஆவணி மாசம் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டோம் என்றால் நமக்கு இருக்க தீராத வினையும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி.